பாவம் சம்பந்தமாக வரக்கூடிய இன்னொரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா, 2 பாவங்கள் ஒருத்தர் செஞ்சுட்டு ஒருத்தர் வட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாரு, லோன்ல இறுகி இருப்பாரு, மீள நினைப்பாரு, மீள முடியாது. மீள முடியாத அளவுக்கான அதாவது கமிட்மெண்ட் என்ன செஞ்சு வர ஆகிப்பார். அதே நேரம் தொழாம இருந்தார் அல்லது விபச்சாரம் செய்துகிட்டு இருந்தார், களவெடுத்தாரு, சாராயம் குடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ இவரிலிருந்து மீள்றார், சாராயம் குடிக்கிறது மீள போறார். மீள்ற அவர் என்ன செய்யணும்? நான் செஞ்ச பாவத்தை நினைச்சு கவலைப்படணும், உடனே இந்த பாவத்தை விடணும், திருப்பி அந்த பாவத்தை மீள மாட்டேன்னு உறுதி எடுக்கணும். எடுத்து தௌபா செய்கிறார். இவருக்கு சந்தேகம், நான் வட்டி தொடர்போடு இருக்கிறேனே, அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்குதே, என்னை எல்லாம் மன்னிப்பானா? ஒன்றிலிருந்து தௌபா செய்கிற இடத்துல இன்னொரு பாவத்தில் அவர் இருந்து கண்டிருக்கிறார் என்று கேட்டால், இஸ்லாமிய அறிஞர்களுடைய எல்லோருடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், எந்த பாவத்திலிருந்து ஒருவர் தௌபா செய்கிறாரோ அதுக்கு மட்டும்தான் இந்த நிபந்தனை. ஒருத்தர் வட்டியிலிருந்து தௌபா, அதாவது சாராயத்தை தௌபா செய்கிறார், தொழுகை விஷயத்தையும் தௌபா செய்கிறார்னு சொன்னால், அவர் அதில் கவலைப்பட்டு அதை திருப்பி செய்ய மாட்டேன் என்று உறுதியெடுத்து அந்த பாவத்தை இந்த விடுதலை பெற்றால் அவருக்கு எல்லாம் என்ன செய்வான்? தௌபா வழங்குவார். இன்னொரு பாவம் அவர் செய்து கொண்டிருப்பது இதை என்ன செய்யாது? இந்த தௌபாவை பாதிக்காது. இது புரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்திலிருந்து அவர் தௌபா செய்கிறாரோ அந்த விஷயத்தை அவர் ஈடுபடுகின்ற இன்னொரு பாவம் என்ன செய்யாது? பாதிக்காது. ஆனால் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று அவருக்கு இருக்கணும். அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று இருக்கிற நேரத்தில் இது தௌபா நசூஹாவாக அமையாது. அதாவது ஆழ்மனதிலிருந்து செய்கின்ற அந்த உருக்கமான தௌபா இடத்துக்கு இது என்ன செய்யாது? போகாது. காரணம், இன்னொரு பாவத்திலிருந்து விடுதலை பெற முடிந்திருந்தும் அவர் இதுக்கு மட்டும்தான் என்ன செய்யறாரு? தௌபா செய்யறாருனால் அதில் ஒரு பொருத்தமின்மை இருக்குது. ஆனால் அல்லாஹ் கபூல் செய்வான்னு கேட்டால் என்ன செய்வான்? அல்லாஹ்வுத்தாலா இந்த 3 நிபந்தனை இருந்தாலே அடுத்த பாவம் செய்து கொண்டிருப்பார், இந்த பாவத்தை கபூல் செய்ய மாட்டேன் அப்படி என்ற எந்த நிபந்தனையும் இல்லை. அடுத்த தௌபா சம்பந்தம் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகங்கள் உண்டு என்று சொன்னால், அதாவது நான் தௌபா செய்கிற நேரத்தில் இன்னஹும் யுஹத்திதூனனி, என்னை எச்சரிக்கிறார்கள், வார்ன் பண்றது அல்லது அதாவது அந்த பிளாக்மெயில் பண்றது. பிளாக்மெயில் பண்ற வேலை நடந்தா, அதாவது சிலர் என்ன செய்வாங்கன்னா தௌபா செய்ய நினைப்பாங்க. செய்கிற நேரத்தில் அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன ரெடி பண்ணி வச்சுப்பாங்க? நீ இங்கே கொலை செஞ்சாய், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட என்ன செய்யுது இருக்குது, நீ அங்கே அது செஞ்சா, அங்கே இது செஞ்சா என்று டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க. நீ தௌபா செஞ்சா வெளியே போடுவோம். அப்போ என்ன செய்வார் இவர்? தௌபா செஞ்சா வெளியே போடணும். தௌபா செய்யறது அல்லாஹ்வோட செய்யறது தான். ஆனால் தௌபா செஞ்சவர் அந்த மக்களோட இருக்கலாது, அந்த மக்களோட பழகலாது. இவர் அவங்களோட சேர்ந்து சாராயம் குடிக்க வேண்டியிருக்கும், அவங்களோட சேர்ந்து எல்லா ஆட்டம் போட வேண்டியிருக்கும். எனவே தௌபா செஞ்சது விளங்கிரும், இவர் அந்த மாதிரி செய்யலைன்னு சொன்னார். அப்போ உடனே என்ன செய்வாங்க? தௌபா செஞ்சால் இவருக்கு எதிரான நடவடிக்கைகள் என்ன செய்வார்கள்? எடுப்பார்கள். இந்த பயத்தின் காரணமாக நிறைய பேர் தௌபா செய்ய அமைக்கிறான், அதாவது மீளாம வைக்கிறான். அதாவது அவங்களுடைய எச்சரிக்கையின் காரணமாக. அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆக உச்சகட்டமாக மனிதன் மதிக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டால், உயிரை விட மானந்தான். உயிரை விட மானந்தான். நம்ம சில வரலாறுகளை பார்க்குறோம், வீடுகள் அங்கிங்களை எரிஞ்ச சம்பவங்களில். நிர்வாண ட்ரெஸ் போயிட்டு நிர்வாணமாக இருந்த டைமில் எரிஞ்சிட்டு அந்த பில்டிங், இந்த ட்ரெஸ் இன்மையின் காரணமாக வெளியே ஓடி வராமல் அப்படியே எரிந்து கரையினவங்க என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அப்போ அந்த மானத்தை பார்த்தானா, உயிரை பார்த்தானாவே? மானத்தை தான் என்ன செஞ்சான்? பார்த்தா அதாவது ஒரு மனிதன் மானத்தை தான் என்ன செய்வான்? அப்படி உயரமாக நினைப்பான். ஆனால் மறுமையா மானமா என்று ஒருத்தனுக்கு வந்துடா, அவன் என்ன நினைக்கணும்டா? இந்த மானமே போனாலும் எனக்கு பரவாயில்லை, நான் எந்த அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, மக்கள் எல்லோரும் என்னை பார்த்து என்ன துப்பினாலும் பரவாயில்லை, என்னை கேவலமான இடத்துக்கு மக்கள் மதிச்சாலும் பரவாயில்லை, நான் இந்த பாவத்திலிருந்து என்ன செய்வேன்? மீடுவேன். அந்த நேரத்தில் அவனுக்கு வர வேண்டிய வசனம் என்னன்னு தெரியுமா? தொனிசு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய். இவ்வளவுதான். பியதிக்கல் ஹைர், உன்னோட கையில் தான் என்னது? எல்லா விதமான நலவும் இருக்குது என்கின்ற உறுதியோடு அவர் என்ன செய்யணும்? அதில் இறங்கணும். உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு இறங்குதலுக்கு வந்து விட்டால் சில பொழுது அவர் சிறையை சந்திக்கலாம், குடும்பங்களில் அவமானம் சந்திக்கலாம், ஊரலகத்திட மரியாதை அவர் இழக்கலாம். ஆனால் யாருக்காக வேண்டி அவர் இழந்தாரோ அந்த அல்லாஹ் அவர் என்ன செய்ய மாட்டான்? கைவிட மாட்டான். நிச்சயமாக இன்ன கைது ஷைத்தானி கான தஈஃபா, ஷைத்தானுடைய சதி மிகவும் பலகீனமானது. சைத்தானுடைய சதி மிகவும் பலகீனமானது என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த மாதிரியான எச்சரிக்கைகளின் காரணமாக தௌபா செய்யாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பெண்கள், இன்றைக்குள்ள பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று என்ன? இந்த காலேஜில் படிக்கிறவங்களுக்கு படிக்கிறவங்க பிரச்சனை என்ன? ஏதோ ஒரு விஷயத்தை கள்ளத்தனமாக அவர்களுடைய வீடியோ என்ன செஞ்சிடறது? எடுத்துடுறது, மொபைல்லேருந்து திரிகிறது, ஏதோ ஒன்று எடுத்துட்டு திருப்பி என்ன செய்யறது? அவர்களை பிளாக்மெயில் பண்ணுறது. இந்த பிளாக்மெயிலின் காரணமாக அதுக்கு பின்னால் கட்டுப்போனவங்க எத்தனை பேர் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு தன்னை மானம் போயிருமே என்றதற்காக வேண்டி அதுக்கு பின்னால் எல்லா கெட்ட விஷயங்களுக்கு என்ன செய்கிறாங்க? உடம்படுறாங்க. அது பெருசாகி 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 இறுதி கட்டத்தில்
தானா வெளியாகுது. இந்த நிலைமை வருதா இல்லையா? அந்த பெண்கள் மானமா எனது அதாவது நேர்மை, இந்த நம்ம வாழ்ற வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கையா, நேர்மையாண்டு அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் உண்மையிலே ஒரு புத்திசாலியாகவும் ஒரு ஈமான்தாரியாக இருந்தாலும் என்ன முடிவெடுப்பான் தெரியுமா? நம்மளே கூட எச்சரிக்கிற இடத்துக்கு எவனை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது என்று முடிவெடுத்து வெளியே வந்துடுவான். வார அவமானமெல்லாம் என்ன செய்யட்டும், வரட்டும்னு வெளியே வருவான். வர முடியும், நினைத்தா என்ன செய்ய முடியும், வர முடியும். ஆனால் வராமல் இருக்கிற இந்த உலகத்தில் பார்க்குறோம், விபச்சாரம் செஞ்சு நடனம் ஆடிக்கொண்டிருக்க உலகம் கௌரவம் கொடுத்து கைதட்டிக்கிட்டு இருக்குது. எப்படி விபச்சாரம் செய்கிறான் என்றது 100% தெரியுது. அவன் பேசுகிற தத்துவத்துக்கெல்லாம் உலகம் என்ன செய்யுது, கைதட்டி கட்டிக்கு சினிமா நடிகர்களை நல்லா தெரியுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருந்து அவ்வளோ கேவலமான கௌரவமாக பேசலாம் என்று சொன்னால் நம்ம ஈமான் உள்ளவர்கள் என்ன செய்யணும், திருந்துற நேரத்தில் இதை பற்றி எந்த பயமும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இந்த தைரியத்தை இளைஞர்களுக்கு ஊட்ட வேண்டும். நம்ம மார்க்க உரை சொல்கிறோம், சில இளைஞர்களும் சில யுவதிகளும் திரும்பி வராமைக்கிறதுக்கு பின்னணி நிறைய என்ன செய்யுது இருக்குது. இது போன்ற விஷயங்களை தைரியம் ஊட்டணும். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக இது போன்று தௌபா செய்கிறவங்களுக்கு மற்றவர்களை விட துணை அல்லாஹ் என்ன செய்வான், இருப்பான் என்கின்ற தைரியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது.